அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. உங்கள் அனைவரின் மீதும் ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டுமாக. சிந்தனைக்கு சில மணித்துளிகள். கடலும் குர்ஆனும் என்ற தொடரிலே 3வது பதிவிலே நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். குர்ஆன் எல்லாவற்றையும் தோற்கடித்து கொண்டிருக்கிறது. இன்றல்ல நேற்றல்ல. எப்பொழுது இந்த குர்ஆன் அருளத் தொடங்கியதோ, எப்பொழுது இந்த குர்ஆன் அருளப்பட தொடங்கியதோ, இறங்க தொடங்கியதோ, அப்பொழுதே பலர்களை செய்வதறியாத ஒரு நிலையில் தள்ள இருக்கிறது. மற்றவர்களெல்லாம் யோசிக்காதே என்று சொல்கின்ற பொழுது, குர்ஆன் மற்றும் யோசியுங்கள், ஆய்வு செய்யுங்கள், என்னிடத்திலே மோதுங்கள் என்று குர்ஆன் மாத்திரம் சவால் விடுகிறது. குர்ஆன் விஞ்ஞானம் எல்லாவற்றையும் தோற்றெடுத்து கொண்டே செல்கிறது. ஆனால் விஞ்ஞானத்தால் இஸ்லாத்தின் பக்கம் மட்டும் நெருங்கவே முடியவில்லை. எல்லா அம்சங்களையும் எல்லா விஷயங்களையும் விஞ்ஞானம் தோற்கடிக்கிறது. விஞ்ஞானம் அஞ்சுகின்ற ஒரே அம்சம் இஸ்லாம் மாத்திரம்தான். இஸ்லாம் விஞ்ஞானத்தின் பக்கம் மோதி பார்க்கிறது. பல சமயங்களிலே மோதி பார்த்து அது ஒன்றும் இல்லாத பஸ்மமாக, அது ஒரு சாம்பலாக மாறிய பல வரலாற்று நிகழ்வுகள் இந்த உலகம் கண்டிருக்கிறது. ஆம், குர்ஆன் விஞ்ஞானத்தை பேசுகின்ற நூலல்ல. ஆனால் குர்ஆன், இஸ்லாம் எதை கூறுகிறதோ, எதை கூறியதோ அதுதான் விஞ்ஞானத்தினுடைய வளர்ச்சிக்கு உதவியாக இருந்திருக்கிறது, விஞ்ஞானத்தினுடைய ஆய்வுக்கு உதவியாக இருந்திருக்கிறது என்பதை உலகம் கண்டு வியந்து கொண்டிருக்கிறது. இனிமேலும் வியக்கும். கடலும் குர்ஆனும். குர்ஆனிலே எங்கெல்லாம் கடலை பற்றி அல்லாஹ் பேசுகிறான். வரிசையாக அந்த தொடரை பார்த்து வருகிறோம். அடுத்த தொடரில் கடலும் குர்ஆனும் தொடர்ந்து பேசுவோம், பயணிப்போம் இன்ஷா அல்லாஹ்.